வார்த்தை சொல்லுவார்கள் பெரியவர்கள். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற நாட்கள்ல அந்த பழமொழி அப்படியே வேறு விதமாய் மாறி இருக்கிறது. எப்படி? உன்னுடைய போனை கூட உன்னை பற்றி சொல்லுகிறேன். இப்போ மாறி இருக்கிறது வித்தியாசமானது. இப்போ நமக்கு ஃபோன் வந்ததுலேருந்து அநேக நண்பர்கள் இருப்பதில்லை. நண்பர்கள் இருந்தாலுமே கூட ஃபோன் வழியாக தான் ஃபேஸ்புக் நம்பர், இன்ஸ்டா நம்பர், இப்படி நிறைய நண்பர்கள் ஃபோன் வழியாக தான் நமக்கு வருகிறார்கள். முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கே நண்பர்கள் இருக்கிறார்களோ அங்கே தெருமனையில் ஒன்று கூடி நண்பர்களெல்லாம் ஒன்று கூடி கேரம் போர்டு விளையாடுவது, கிரிக்கெட் விளையாடுவது, கபடி விளையாடுவது என்று ஒன்றாய் இருப்பார்கள். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நண்பர்கள் ஃபோன் இருக்கிறது, அதிலே சாட் பண்ணிக்கலாம், அதிலே பேசிக்கலாம், பேசணுன்னா பார்க்கணுன்னா வீடியோ கால் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போது ஆனால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, உன் கூட சேர்ற நண்பர்கள் எதுக்கு பழைய காலத்தில் சொன்னாங்க, உன் நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீ சேர்ற நண்பர்கள் எப்படி இருக்கிறார்களோ உன்னையும் அப்படி மாற்றி விடுவார்கள். அதற்காக தான் நான் அப்படி சொன்னாங்க. ஆனால் இப்போது காலகட்டத்தில் உலகமே அடங்கி இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் நம்ம கையில் வந்து விட்டது. இங்கிருந்து நம்ம அமெரிக்காவுக்கும் பேசலாம், ஆப்பிரிக்காவுக்கும் பேசலாம். எனவே தேவ பிள்ளைகளை, உங்களோடு கூடுகிற நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் தான் யோசிக்கணும். நம்மளுடைய நண்பர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஏழை பணக்காரர்கள் என்று பாராமல் பழகுகிறார்களா? உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து காண்பித்து அதற்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்களை நான் கற்றுத்தர விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் சொல்லுகிறது, சிநேகிதம் உள்ளவன் சிநேகிதம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நண்பர்கள் சில வேளைகள் எப்படி இருப்பாங்க, சில வேளையில் இருக்கிற நண்பர்கள் பேரண்ட்ஸ் அவங்க கூட பழகக்கூடாது, போகக்கூடாது, அவன் குடிக்கிறான், அவன்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குது, அவன் ரவுடியாக இருக்கிறான், அவன் கூட பழகாத, பழகினா உன்னை போல மாறிடுவான், நீ அவனை போல மாறிடுவேன்னு சொல்லி தடுப்பாங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், நண்பன் எப்படி இருந்தால் என்ன, உயிருக்குயிராக பழகியாச்சு, அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று துணிகிற நண்பர்களும் உண்டு. அதுக்கு கீழே 19வது அதிகாரத்தில், அதே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் இந்த 2 வசனங்கள் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 4வது வசனமும் 7வது வசனமும். 4 பாருங்க. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதரனாலும் நெகிழப்படுவான். ஒரு சில நண்பர்கள் எப்படி தெரியுமா, கூட இருக்கிற நண்பன் பணக்காரனா, நல்ல பைக் வச்சிருக்கிறானா, நிறைய பணம் வச்சிருக்கிறானா, அவன் கூட இருந்தால் நமக்கு நிறைய செலவு பண்ணுவான், அவன் கூட இருந்தால் நமக்கு அந்தஸ்து, அவனோட ஃப்ரெண்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி பணத்தை பார்த்து நல்ல வசதியுள்ள நண்பர்களோடு பழகுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட நண்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சம் ஏழையாக இருந்தால் அவன் ஷர்ட்லேருந்து